பிரைஸ் த லார்ட். ரோமர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். ஆமென். இங்க பார்த்தோம்னா ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிரியையை நியமித்திருக்கிறார், ஒவ்வொரு பாதையை நியமித்திருக்கிறார் என்று புரிய வருகிறது. இங்க பார்த்தோம்னா புத்தி சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள், பகிர்ந்து கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள், முதலாளிகள் இருக்கிறார்கள், இரக்கம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு திட்டத்தை நியமித்திருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்விலும் கூட நாம் என்ன நினைத்துக் கொள்கிறோம் என்றால், நாம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறோம், அதனால இந்த காரியத்தை எல்லாம் தான் நாம் செய்ய வேண்டும் என்று, இப்படி நான் இருந்தால்தான் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நாமே நினைத்துக் கொள்கிறோம். உதாரணத்திற்கு அந்நிய பாஷைகளை பேசினால்தான் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் பேசாவிட்டால் ஆண்டவர் என்னோடு கூட இல்லை என்று நாம் நினைத்து விடுகிறோம். ஆனா ஆண்டவர் நமக்கு புரிய வைக்கிறார், ஆண்டவர் நமக்கென்று என்ன பாதையை நியமித்திருக்கிறாரோ அதை நாம் சிறப்பாக பெஸ்டாக செய்ய வேண்டும் என்று. ஆமென். வேதத்திலே கூட நாம் வாசிக்கிறோம், எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலேயே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்துதலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆமென். இப்ப பார்த்தோம்னா வரங்கள் வித்தியாசமா இருந்தாலும் அதை கொடுக்கிறவர் ஒரே ஆவியானவர் தான். அதை நம்முடைய சித்தத்தின்படியோ நம்முடைய ஞானத்தின்படியோ இல்ல நம்மிடத்தில் இருக்கக்கூடிய உலகத்தினுடைய சூழ்நிலையை பொறுத்தோ எதுவுமே கிடையாது. அதை அவருடைய சித்தத்தின்படியே நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆமென். அப்படி என்றால் நாம் எல்லோரையும் குறித்தும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், அதன்படியே நம்மை நடத்துகிறார். அதனால மனிதர்கள் சொல்கிறது போலவோ இல்லைன்னா நம்மையே நாம் வஞ்சித்து கொண்டு, நான் ஆண்டவரிடத்தில் இருந்தனா இந்த பாதை தான் எனக்கு, அந்த மனிதரை போலதான் நான் வாழ வேண்டும், இந்த ஊழியம் தான் நான் செய்ய வேண்டும், அப்போதான் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நாம் நினைக்காமல், இல்லையென்றால் நம்முடைய ஆசைகளையே நாம் பெரிதாய் வைத்துக்கொண்டு இதுதான் ஆண்டவர் ஒருவேளை வைத்திருக்கிறாரோ என்று கூட நாம் நினைக்காமல், எதுவா இருந்தாலும் நாம் ஆண்டவருடைய கரத்தில் அதை அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்துட்டு, ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையை குறித்து நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, அதை எனக்கு தெரிவித்து அதன்படி என்னை நடத்துங்க ஆண்டவரே என்று நாம் கேட்போம். ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் செய்யும் பொழுதே நாம் நிலை நிற்கிறவர்களாக இருப்போம். ஆமென். ஆகையால் எதுவா இருந்தாலும் நாம் ஜெபிப்போம். ஏசப்பா என்னோடு கூட பேசுங்க, உம்முடைய சித்தத்தை எனக்கு தெரிவிங்க என்று நாம் கேட்போம். அவரே கிருபையாய் நமக்கு அவருடைய சித்தத்தை அறிவித்து அதன்படியே நம்மை நடத்துவார். ஆமென்.